ஓம் ஸ்ரீ குருப்யோ நமக. ஓம் ஸ்ரீ மகாபெரியவா சரணம். ஸ்ரீ மகாபெரியவா சரணம். ஹரஹர சங்கர, ஜெய ஜெயசங்கர. கண்கண்ட தெய்வமாக விளங்கிய ஸ்ரீ மகாபெரியவா சாதாரண ஜனங்களின் வாழ்க்கை மெச்சப்படுத்துவதற்காக பல பொன்மொழிகளை வழங்கியுள்ளார். அதில் சிலவற்றை நாம் பார்ப்போம். இந்த ஃபஸ்ட் எபிசோடில் பகவானின் இடம் எது என்பதை அருமையாக விளக்கி கூறியுள்ளார் நமது மகாபெரியவா. ஹிருதயம் யாருடைய இடம் என்பதை அறிய வேண்டும். அது பகவானுக்குரிய இடம். அந்த இடத்தை நாம் குப்பை தொட்டியாக்கி இருக்கிறோம். அதை மெழுகி சுத்தப்படுத்தி அதில் பகவானை உட்கார வைத்து நாமும் உட்கார வேண்டும். அதற்கு என்ன வழி? பகவானின் பாதத்தை தியானம் செய்ய வேண்டும். நித்தியம் 5 நிமிடமாவது தியானம் செய்ய வேண்டும். வாக்கினால் புண்ணியம் செய்ய வேண்டும். நித்தியம் 1000 பகவான் நாமாவையாவது சொல்ல வேண்டும். அது நமக்கு உபயோகப்படும். அவனுடைய ஒரு நாமாவது 1000 தடவைகள் சொல்ல வேண்டும். இந்த பிறப்புக்கு அப்புறமும் நாம் இருக்கிறோம். அதனால் இப்பொழுது நல்ல காரியங்கள் செய்ய வேண்டும் என்று ஆஸ்திகன் சொல்லுகின்றான். அப்புறம் இருப்பது என்ன நிச்சயம் என்று நாஸ்திகன் சொல்லுகிறான். இப்பொழுது நல்ல காரியங்களை செய்துவிட்டால் பின்பு இருந்தால் நன்மையுண்டு, இல்லாவிட்டால் நஷ்டம் ஒன்றும் இல்லையே. 2 பட்சத்திலும் ஆஸ்திகனுக்கு கஷ்டமே இல்லை. பின்பு நாம் இருப்பது உண்மையானால் சும்மா இருந்தால் நாஸ்திகன் பாடுதான் திண்டாட்டம். ஈஸ்வரன் இருக்கிறான், இருந்துதான் ஆக வேண்டும். ஒரு சின்ன அனுமானத்தை பார்க்கலாம். இந்த ஆசனம் ஒருவன் பண்ணித்தான் ஆகியிருக்கிறது என்பது நமக்கு தெரியும். பண்ணினவன் தெரியாவிட்டால் பண்ணினது பொய் என்று சொல்லலாமா? வேறு ஆசனங்களை நாம் பார்த்திருக்கிறோம். அதை கொண்டு இதையும் பண்ணினவன் ஒருவன் இருக்க வேண்டும் என்பதை தெரிந்து கொள்கிறோம். அவனுக்கு இதை பண்ணுகிற சக்தி உண்டு என்பதையும் அறிந்து கொள்கிறோம். அதை போல் எல்லாவற்றையும் பண்ணுகிற ஒருவன் இருக்கிறான். அவன் சர்வசக்திமான். ஒரு வீட்டில் திருட்டு நடந்துவிட்டது. திருடனை கண்டுபிடிக்க மண்ணில் பதிந்திருக்கும் அவனுடைய கால் அடையாளம் முதலியவைகளை கவனிக்கிறோம். சிருஷ்டிகர்த்தா ஒருவன் நமது கண்ணுக்கு தெரியாமல் இருக்கிறான் என்பதற்கு என்ன அடையாளம்? நாமேதான் அடையாளம். ஹரஹர சங்கர, ஜெய ஜெயசங்கர.